புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதம் என்று சொல்லித்தான் காலம் காலமாக வணங்கி வந்திருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அதிசக்தியான பார்வதி தேவியையும் சிவனையும் வழிபடுவதற்கு இந்த மாதம்தான் உகந்த மாதம். சனி தோஷம் நீங்குவதற்கு பெருமாளை ஏன் புரட்டாசியில் வணங்க வேண்டும் என்றும், புரட்டாசியில் நடந்த பல அதிசயங்களையும், அதிலும் பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில் திருமால் என்னெல்லாம் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்றும், மேலும் புரட்டாசி மாதத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு அதற்கான காரணத்தை அறிவியல் ரீதியாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையா கிடைக்குமா? காக்கும் கடவுளான பெருமாளிற்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. ஏன் இந்த புரட்டாசி மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதிலும் குறிப்பா சனிக்கிழமைன்னு தெரிந்து கொள்வோமா? பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க பெருமாள் ஸ்ரீனிவாசனை பெருமாள் திருமலையில் அவதாரம் எடுத்தது புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில்தான். ஏன் சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது என்கிறார்கள் என்றால், சனி பகவான் விஷ்ணு பகவான் கிட்ட 2 முறை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகின்ற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறாராம். இரணியனின் சகோதரி ஹோலிகா விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை கொல்வதற்காக முயற்சி செய்வாள். அப்போது சனி பகவானின் பார்வைப்பட்டு ஹோலிகா எரிந்து விடுவாள். அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கிய வரத்தின்படி சனிக்கிழமை விஷ்ணு பகவானிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து கலியுகத்தில் ஒரு நாள் சனி பகவானிடம் நாரதர், நீ இந்த உலகத்துல எங்க வேணும்னாலும் உன்னுடைய சக்தியை உபயோகித்து யாரை வேண்டுமென்றாலும் துன்புறுத்தலாம், ஆனால் திருமலைக்கு மட்டும் சென்று விடாதே, அவ்வளவுதான் என்று சனி பகவானை தூண்டி விடும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். உடனே சனி பகவான் அது என்னடா திருமலையின் சக்தி என்று திருமலையின் மீது கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டுள்ளார். திருமலையில் இருப்பது யார் என்பது தெரிந்ததும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி திருமாலிடம் மன்னிப்பு வேண்டியிருக்கிறார். கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட, என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பத்தையும் தரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு தருகிறார். சனி பகவானும் இதற்கு சம்மதிச்சிருக்கிறார். பிறகு சனி பகவான் பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கி இருக்கிறார். நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை. அந்த நாளில் உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி வணங்கினால் அவர்கள் கேட்கும் வரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சனி பகவான் பெருமாள் கிட்ட வரம் வாங்கி இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவதால் சனி தோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் பெருமாளிற்கு மட்டும் உகந்ததாக இல்லாமல் சிவபெருமானிற்கும் உகந்த மாதமாக அமைகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் காலை பொழுதில் சிவபெருமானை வணங்குவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நண்பகலில் சிவபெருமானை வணங்கினால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் கூட நீங்கும். மாலை வேளையான பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வணங்கினால் 7 ஜென்மத்தின் பாவங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் நாம் வேண்டும் வரங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதாரீஸ்வரர் விரதமும் இந்த புரட்டாசியில் தான் வருகிறது. புரட்டாசி மாதத்தை பொதுவாக விரத மாதம் என்றுதான் கூறுவார்கள். பார்வதி தேவியை தன்னுடைய உடலில் பாதியாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான். எனவே புரட்டாசி மாதத்தில் அம்பிகை வழிபாடு செய்வதும் மிகவும் நன்மையை தரும் என்று கூறப்படுகிறது. சரி, ஏன் புரட்டாசியில அசைவம் சாப்பிடக்கூடாது? ஜோதிடத்தில் உள்ள 12 ராசிகளில் 6வது ராசியாக வருவதுதான் கன்னிராசி. சூரியன் ஒவ்வொரு ராசியில் நுழைந்து வெளிவரும் கால அளவே மாதமாக கணக்கிடப்படுகிறது. கன்னி ராசியின் அதிபதியாக விளங்குகிறார் புதன் பகவான். புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம். புதன் பகவான் சைவத்திற்கு உரிய கிரகம் என்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்றும், அந்த மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து
துளசி நீரை பருக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. புதனுக்குரிய உணவு என்பது உப்பு காரம் இல்லாத உணவுதான். துவர்ப்பு சுவை அதிகம் உள்ள உணவுகளே புதனுக்கு உரிய உணவுகளாக இருக்கின்றன. புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவியல் ரீதியான காரணத்தையும் பார்க்கலாமா? புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும். மேலும் பூமியின் இயக்கத்துக்கு தகுந்தபடி நமக்கு செரிமான குறைவும் வயிற்று பிரச்சனைகளும் ஏற்படுவதோடு கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும் காலமும் இதுதான். ஆதலால் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழைக்காலம் துவங்கும் மாதமாகும். ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது. பல மாதங்களாக சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் புரட்டாசி மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்றும் சொல்லலாம். இந்த காலமானது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிட்டால் உடல் சூட்டை அதிகப்படுத்தி வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால்தான் நமது முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வந்துள்ளனர். நாங்க புரட்டாசி மாதம்லாம் சாமி கும்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அறிவியல் ரீதியான காரணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் புரட்டாசி மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவளின் பயணம் சேனலை.